எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி நீங்க வெகு தூரம் நடந்து வந்திருப்பீங்க. கை கால் முகம் கழுவிட்டு வாங்க. கும்பிடுறப்ப நான் தான் கோட்டச்சாமி. சித்தப்பு யாரு வந்திருக்கான்னு பாருங்க. யாரு? அடடே வாங்கப்பா. இப்பதான் வந்தீங்களாக்க? நாங்க நேத்த எதிர்பார்த்தோம். பிள்ளைய பசியோட வந்திருக்குங்க. இருந்து சாப்பிடட்டும். எதுவா இருந்தாலும் சாப்பிட்ட பிறகு பேசிக்கிடுவோம். கோட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அது ரெடியாகி 1/2 மணி நேரம். பள்ளிக்கூடத்துக்கு போலியா? சீக்கிரமா பார்த்தா வைடா. ஏய் நிறைய வையே. ஏய் சிலையா, என்னடா யோசிக்கிற? கூட்ட வைடா. நம்ம வீட்டுல கறிதான் சோறு, சோறு தான் கூட்டு. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கவுச்சி சாப்பிட்டீங்கல்ல, வெத்தலாவுக்கு போடுங்க. இப்ப சொல்லுங்க போ, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கிழக்க ராமநாதபுரத்துல இருக்கோம். எங்க வெள்ளாட்டுல ஒரு 10 காணோம். டேய், இவங்கள கொல்ல பக்கம் கூட்டி போய் காட்டு. என்னப்போ என்ன யோசிக்கிறீங்க? அண்ணே, எங்க வெள்ளாட்டு உருப்படி 10, 8 தான் நிக்குது, 2 காணும்னே. அந்த 2 சாப்பிட்டீங்கல்ல? சரிப்பா, விட்டுட்டு போறீங்களா பத்திட்டு போறீங்களா? கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கடாயெல்லாம் நிக்குதுங்க, பத்திட்டு போயிடுறோம். சரிப்பு, ஒரு ஆடு என்ன விலை போகும்? ஒரு 1000 2000 சுமார். கோட்டை வீடு தேடி வந்துட்டாங்க நம்ம பிள்ளைங்க. சரிப்பா, ஒரு 10,000 கொடுத்து பத்திட்டு போங்க. நியாயமா தான் இருக்கு. அதாச்சு சில்லறை வாங்கிக்கோங்க. மவராசனா போயிட்டு வாங்க. இந்த கொலகார பைய கோட்டச்சாமி காளையார் கோயில திருடி தேவகோட சந்தையில விற்கிறான், தேவகோட்டையில திருடி இளையாங்குடி சந்தையில விற்கிறான், இளையாங்குடியில திருடி பரமக்குடி சந்தையில விற்கிறானப்பா. ஏப்பா ஏய், பேசாம வாப்பா. காதல் கட்டிச்சுன்னா கட்டி வச்சு உதச்சாலும் ஓய்ப்பாங்க. நீ வேற என்னத்தையே பேசிக்கிட்டு. வாங்கண்ணே. என்னப்பா எப்படி இருக்க? உன் பையன் எப்படி இருக்கான்? நான் உன் வீட்டுக்கு வரும்போது பையன் பால் குடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப டீ குடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, அதை விடுப்பா. வேற விவசாயம் எல்லாம் எப்படி இருக்கு? நமக்கு என்னண்ணே, வானம் பார்த்த பூமி. ஆட, எங்க பூமிக்கு மட்டும் என்ன கூரையா போட்டிருக்கு? அதுவும் வானத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கு. எப்பா கோட்டச்சாமி வர்றான், அப்படியே திரும்பிக்க. ஏய், என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்பிக்கிட்டு நிக்கிற? சரி, அதை விடப்பா. என்ன மாடு வந்தியலாக்க சொல்லு, நல்ல மாடை வாங்கி கொடுத்துறேன். அவரு வரட்டும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மகராசம் பெரிய கருப்பன் கழனியில இறங்கி நடந்தார், கலக்கணக்கா விளையும். வித்து ஒண்ணு எடுத்து போட்டாருன்னா தாகி போகும். அந்த கைராசிக்காரு கையால மாடு வாங்கிட்டு போனான்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன போது தவசி, மாடு விக்கிறதா? விலையை சொல்லி வித்து கொடுத்துறேன். இல்ல சியா, ஒரு மைல் தூரத்துக்கு அங்க நின்று மேற மாட்டேன். இங்க இருந்து என்ன குறன்னு கரெக்டா சொல்லி போடுவாரு. ஆட்டுக்குட்டியா குறுக்களை பிடிச்சு நிறுத்தி பார்த்து இத்தனை கிலோன்னு சொல்லுவாரு. ஒரு எலும்பு கூட அதிகமா இருக்காது. நல்லது கெட்டதா பெரிய தான் தெரியும். அதே அவர் வந்துட்டோம்னு இந்த அவரே வந்துட்டாரு. வாங்க சித்தப்பு, கொஞ்சம் வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு, மன்னிச்சுங்க. அம்மா நல்லா இருக்காங்க? தம்பி கூட போதா? நல்லா தான் இருக்குது. அதான் நல்லா தீவனம் திங்குது இல்ல, புழுகிற இடத்துல விழுந்து படுத்துறாது. விவசாய வேலை முடிஞ்ச உடனே ஒரு பார்த்து போட்டு கொடுத்துருவோம். நீங்க சொன்ன சரிதான். உங்களுக்கும் இல்லாம சித்தப்பாக்கும் இல்லாம பார்க்கலாம். வாங்கி கொடுத்த உங்களுக்கு தெரியாதாப்பு? சித்தப்பு ஒரு 8500 கொடுங்க.
சிரிப்பு வருதா? வந்துச்சு அப்ப சரிதான். இதுல 8000 தான் இருக்கு தம்பி. 8000 தான் அப்பா இருக்குப்பா. இந்தாப்பா. கொடுங்க மாமா, இந்தாங்க கைத்து கொடுங்க. சித்தப்பு இந்தாங்க, சந்தோஷமா கைத்து வாங்க. தம்பி அடுத்த சந்தைக்கு வரும்போது அந்த ஐயோ, நீங்க போய் விவசாய வேலையை பாருங்க, நான் வரேன். அப்போ இந்தாங்க என்னப்பா இது? தரை வாத்து கம்சன் காசு. மச்சான் தப்பா எடுத்துக்கிறாதிய. பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையன் மாடு பிடிச்ச ஒரு ஆளுன்னு கூட்டு வந்தேன். அதான் தெரியாம தப்பு நீ. இருக்கட்டும் பாப்பா, நம்ம பையன் தானே, வரட்டா? சரிங்க மச்சான். ஏலே முட்டா பேல, அவங்கள யாரு நினைச்ச? தவிச்ச வாய்க்கு தண்ணின்னு கேட்டா மோர் கொடுக்குற குடும்பம்டா. பணம் பத்தலன்னு சொன்னவனுக்கு பையில இருந்து 500 எடுத்து கொடுத்து போனவர் அவரு. அவர்கிட்ட போய் கமிஷன் ஆடு மாடு விக்கிற இடத்துல வாங்குற இடத்துல வந்தா நானும் நெஞ்சு நிமித்தி நிக்கிற குடும்பம்டா. நாம கொடுக்குற காசு பணத்துக்காக வாடா இதை செஞ்சுக்கிறக்காக? நம்ம தாய் பிள்ளைய கட்டாயப்படுத்தினால இதை பண்ணிருக்காங்க. வாடா வா. சித்தப்பு, சந்தை ஆடு வாங்குறவனும் விக்கிறவனும் இந்த பெரிய கற்பனுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அவனை கேட்டு போய் ராமசாமியும் நம்ம பொழப்புல மண்ணள்ளி போட்டாங்க. ஒரு நாளைக்கு அவங்க சோத்துல மண்ணள்ளி போட்டதான் நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வராமையா போயிரும். மக்காச்சோளம் பிடிச்சிருக்கு, சின்ன சின்ன தண்ணி குடம் இளநீரை பிடிச்சிருக்கு.
அட கூட எங்கேயும் கோழி அங்கேயுமா இருக்கு. இறகுற தின்னுச்சா என்னன்னு தெரியலையே. இரு உள்ள இரு, திங்கிறதுக்கு ஏதாவது கம்பு காப்பி அள்ளிட்டு வரேன். அப்பா என்னப்பா அது வீடு வாசல்ல திறந்து கிடக்குது, பாப்பாவை காணோம். சந்தைக்கு போயிட்டு நம்ம வர நேரம் ஆகும்னு நினைச்சு அது விளையாட போயிருக்கோம். வந்துடும். என்ன வந்துடும் போயின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் பாப்பாவை காணோம்னு பதறிட்டு இருக்கேன், நீங்க அசால்ட்டா இருக்கீங்களே. என்னப்பா பண்ண சொல்ற? நான் எங்க போய் தேடுறது? வர வர ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுது. வரட்டும், நான் கண்டிச்சு வைக்கிறேன். நீ பேசாம. ஆத்தி மீசக்கார இருக்கிற கோவத்துக்கு மாட்டணும் முதுகு டென்னு கட்டி போயிரும். ஐயோ அம்மா, என்னாச்சுதா நொண்டிட்டு வர்ற? முள்ளு குத்திருச்சு தாத்தா. என்னப்பா அது முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லுது, என்னாச்சுன்னு பாருங்கப்பா. இந்தா பாக்குறேன்ப்பா. கால்ல முள்ளு குத்துற அளவுக்கு எங்க போனா? இந்த கோழி முட்டை கடையில அதான் விரட்டி பிடிச்சு கொண்டு வந்தேன். இந்த கோழியா? இந்த கூடையில அடைச்சிட்டு தீனி எடுத்து வரத்தானே போனேன். ஐயோ தாத்தா, அது நேத்து. உங்களுக்கு வர வர ஞாபகம் மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா ஆமா சரிதான். என்னப்பா அது வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க? முள்ளெடுக்க முடியுமான்னு பாருங்க, இல்லன்னா வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போவான். பாத்துறேன்ப்பா, இப்ப பாத்துறேன்ப்பா. காலை காட்டு காலை காட்டு. என்ன முள்ளு குத்துன தடத்தை காணாம? இங்க வலிக்குதா? அங்க இல்ல, மாமா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அரை மணி நேரம் ஆச்சு. இங்க வலிக்குதா? ரொம்ப கோவமா இருக்காரா? இல்ல இல்ல இல்ல, ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கான். எங்க இருக்குன்னே தெரியல. எங்க வலிக்குதா? அங்கேயும் இல்ல. இங்க வலிக்குதா? இங்க இங்க அங்கதான் தாத்தா சுரீரு வலிக்குது. நல்லா பார்த்து சொல்லு. இங்க வலிக்குதே. அடிச்சல்ல. ஐயோ தாத்தா, மாமா உள்ள இருக்காங்க. கழுத, நீ எதுக்கு இந்த வேஷம் கட்டி நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாதா? தெரியுதுல்ல. மாமா எனக்காக ஒண்ணும் வாங்கிட்டு வரலையா? ஒன்னும் வாங்கிட்டு வரல. சந்தைய பேத்து மொத்தமா தூக்கிட்டு வந்திருக்கான். தவறு. அப்பா பாப்பா எதுக்கு சும்மா திட்டுறீங்க? போப்பா, நீ குடுக்குற செல்லத்துலதான் அம்புட்டு பண்ணுது. இப்ப பாரு, முள்ளு குத்திருச்சு, எம்புட்டு பெரிய நாடகத்தை நடத்தி பிரிச்சு. நீ வீட்டுல இருக்க வரைக்கும் கம்முன்னு இருக்குப்பா. கண்ணுல இருந்து மறைஞ்சிட்டேன்னு வையே, உள்ள காலால் இந்த ஊரையே அளந்துட்டு வந்து. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். அப்புறம்ப்பா, இந்த நாகராஜ மாமா 500 ரூபாய் பணம் கடன் எடுத்து நான் போனதுக்கு அப்புறம் வந்து சட்டை பைக்குள்ள வச்சுக்கிறேன். பாப்பா கிட்ட சொல்லி எடுத்து கொடுக்க சொல்லிருங்க. நான் அந்த கமதக்குடி வரைக்கும் போயிட்டு வந்து ஆட்டுப்பா. தாத்தா, மாமா வரத்துக்குள்ள பொழுது உச்சிக்கு வந்துரும். வெயில் அதிகமாயிரும். கொடை எடுத்துட்டு போக சொல்லுங்க. சொல்றதா சொல்றேன். பொடி கண்ணில் பற்ற போகுதே. அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பொண்டாட்டி கட்டிட்டு வந்தாலும் வாய்க்கு ருசியா செஞ்சு போட மாட்டேங்கிறாளுங்க. நம்மளுக்கு பிடிச்சதை செய்ய சொன்னா அவளுங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு அப்படியே தின்னுக்கிறாளுங்க. சரி, பொண்டாட்டி செஞ்சதை சாப்பிடலாமேன்னு உட்கார்ந்தா முன்னாடி தட்டை போடுறாளுங்க. தட்டுக்கு மேல பச்சையா தலைக்கு வைக்கிற அரப்பு மாதிரி ஒன்ன பொத்துன்னு போடுறாளுங்க. என்னடி இதுன்னு கேட்டா புதினா சட்னி மூளைக்கு நல்லதுங்கிறாளுங்க. அதெல்லாம் மூளை இல்லாதவனுக்கு இல்ல, நமக்கு தான் மூளை டெப்போ கணக்கில் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அவ கேள்வி கேட்க நம்ம பதில் சொல்ல? பேசாம ஹோட்டலுக்கு போய் 5 ரூபாயை விட்டு எறிஞ்சா டேபிளுக்கு முன்னாடி வந்து அண்ணே வாங்க, அண்ணே உட்காருங்க, அண்ணே என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறா. அட ஒரு இட்லியோ தோசையோ பொங்கலோ பூரியோ புட்டு போட்டுட்டு போங்கடே. பொண்டாட்டி அதுக்குடா பொண்டாட்டி. ஏய், இலைய போடு. சூடா என்ன இருக்கு? அடுப்புல நெருப்பு இருக்கு. கவுண்டர் இருக்கே, கவுண்டரா? சரி, போய் எடுத்துட்டு வா. போடா. டேய் வாடா. சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. டீ காஃபியாவது இருக்கா? டீ இருக்கு, பால் இல்ல. காபி இருக்கு, சக்கரை இல்ல. குடிக்க கொஞ்சம் பச்சை தண்ணியாவது குடி. தண்ணி இருக்கு, டம்ளர் இல்ல.
இதெல்லாம் ஒரு ஹோட்டல்ல வச்சிட்டு ஏன்டா நடத்துறீங்க? ஒரு பெரிய பூட்டை எடுத்து பூட்டிட்டு வெளியூர் ஓடி போய் சாவி இருக்கு பூட்டு இல்ல. அட கொல்லாம அவன ஹோட்டல் ஆட வச்சிருக்கீங்க. ஹோட்டல் உங்களுக்கு ஒரு கல்லா போட்டு ஒரு பாட்டில் ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் செட் ஏண்டா என்ன என்கிட்டயே ஏத்தி பையிலடா இது அடுக்குமொழி பேசுற. என்ன கம்பனா இல்ல காலமேக புலவனா? டேய் நாங்கெல்லாம் வீர பரம்பரைடா. வீச்சரிவாள் எடுத்துட்டு வீதிக்கு வந்தோம்னா எத்தனை தலை போகுதுன்னு எங்களுக்கே தெரியாதடா. இதுக்கு பயந்துட்டு என் பொண்டாட்டி அருவாள் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாடா. இதெல்லாம் வேற எல்கையில வச்சுக்க சார். என்னடா என்ன உன் பிரச்சனை? எல்லா சாமானையும் அடிச்சு உடைச்சிட்டீங்க, அதுக்கு நஷ்ட ஈடா பணம். என்ன பாக்கெட் இருக்கு பணம் இல்ல? டேய் இதெல்லாம் வேற வேற ஆளுகிட்ட வச்சுக்கங்கடா. அந்த பத்தியகர் வாழை ஈடு முடிஞ்சு போச்சு. பூரா வெட்டிட்டு தென்னங்கண்ணை வச்சு விட்டுருவோப்பா. தென்னை வேண்டாம் பார்த்து ஒரு 6-7 வருஷமாக கரும்பு வச்சிருப்பா 10 மாசத்துல வந்துரு. இல்ல மஞ்சள் வைப்பா 3 மாசம். யார் அது? அரணியூர் அம்பளார் மாதிரி இருக்கு. அவர்தான்ப்பா. போற மனுஷன கூப்பிடப்படாது. உங்களை பார்த்த சந்தோஷத்துல கூப்பிட்டுட்டேன், தப்பா எடுத்துக்கிறாதீங்க. அதனால என்ன பரவாயில்லப்பா. இங்க பார்த்த மனுஷங்க டவுனுக்குள்ள பாத்துருந்தா ஒரு சர்பத்து சாவை குடிச்சிட்டு பேசிட்டு இருந்திருக்கலாம். என்னப்பு உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணி ஒருவேளை சந்தோஷமா சாப்பிடலாம்னு பாக்குறேன். நீங்க அப்பா மேனு சர்பத்து வாங்கி கொடுத்து என்ன ஏச்சு போலாம்னு பாக்குறீங்களா? இது யாரு? இதுதான் மையம் பாண்டித்துறை கர்மாத்தூர் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மையம் தானே, கும்பிட்டுக்கப்பா. மருமகளை கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்துருச்சு. கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப சீரும் சினத்தையும் ரொம்ப சிறப்பா பண்ணணும்ல. அதான் பொறுமையா இருக்கு. என்னப்ப இப்படி சொல்லிட்டியே? மாடு வாக்கி மகராசனுக்கு பொண்ணு கிடைக்கும் புண்ணியவானுக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க கொடுக்குற காசு பணத்துக்கும் போடுற நகை நட்டுக்கும் ஆசைப்பட்டா உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண வரேன். பெரிய இருப்பையும் சேர்த்து வச்சிருக்கிற பெருமையில கொஞ்சத்தை என் வீட்டு கொண்டு போத்தேன். விவசாய வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து பேசி முடிச்சிடும். இந்த ஒரு வார்த்தை போதும், சந்தோஷமா போயிட்டு வர்றேன். என்னதான் குழம்பு சப்புன்னு இருக்கு? எனக்கு குழம்பு கப்புன்னு இருக்கு மாமா. உங்களுக்கு நாக்கு சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சு மாமா. நாக்குல பட்டா சுருக்குன்னு இருக்கணும். ஏதாச்சும் கொண்டா. போய் 4 குண்டு சேர்த்துட்டு வா, நாக்கில வச்சு அடிச்சு விட்டுருவோம். சுருக்குன்னு கிடைக்க 2 வெங்காயத்தை எடுத்துட்டு வாமா. முறுக்குன்னு கிடைக்க 2 முறுக்கு எடுத்துட்டு வா. இது நறுக்குன்னு கிடைக்க 2 முறுக்கு எடுத்துட்டு வா. மாமா இருங்க மாமா. மாமா எல்லாருக்கும் 2 கைனா உங்களுக்கு 3 கை மாமா. எப்படி மாப்ள? நம்பர் 1 மாமா வலது கை, நம்பர் 2 இடது கை மாமா, நம்பர் 3 வலக்கை மாமா. மாமா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்னொரு கை இருக்குது மாமா, அது லேட்டா வரும். எப்போ வரும்? பல்லெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் பொக்கை சக்க அடிச்சா தான் சக்க. மாமா என்ன சோத்த குடலுக்குள்ள கொண்டு போய் வச்சிட்டு வர்றீங்களா? 2 நாளா வேலைக்கார லீவு. இல்லன்னா அவன் கொண்டு போய் வச்சிட்டு வருவானா?